திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. சித்தவேசா சிவசிதம்பரம். கார்த்திகேய நாம சங்கீர்த்தனம் சிவசுப்பிரமணியம். வள்ளிகாந்த ஸ்மரணம் சிவசுப்பிரமணியம். ஒரு மருந்தாகி உள்ளாய் உம்பரோடு உலகு எல்லாம் பெருமருந்தாகி நின்றாய் பேரமுதின் சுவையாய் கருமருந்தாகி உள்ளாய் ஆளும் வல்வினைகள் தீர்க்கும் அருமருந்து ஆலவாயில் அப்பனே அருள் செய்யாயே. ஒளியான திருமேனி உமிழ்தானம் மிக மேவும் களி ஆற வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழி ஆளும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே. திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய பெரும் கருணையினாலும் திருவருளும் குருவருளும் கூட்டிவிக்க இன்றைய சிவப்பொழுதிலே உமாபதி சிவமையா அவர்கள் அருளி செய்த சிவப்பிரகாசம் என்னும் சாத்திர நூலை நாம் தொடர் சிந்தனையாக சிந்தித்து வந்து கொண்டிருக்கின்றோம். திருவருளையும் குருவருளையும் வணங்கி உமாபதி சிவமையா அவர்களுடைய திருவடிகளையும் வணங்கி இங்கு கூடியிருக்கக்கூடிய அடியாறு பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி அடியேன் இந்த சிவப்பிரகாசம் என்னும் சாத்திர நூலின் தொடர் சிந்தனையாக நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்புல 22, 23, 24, 25 அப்படிங்கிற 3 பாடல்களை நாம் சிந்தித்தோம். அதுல நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இறைவன் முதல் காரணம் அல்ல அப்படிங்கிறதுக்கு சொல்லும் பொழுது மாயை தான் முதல் காரணம் அப்படின்னு சொல்லும்போது அதுல வந்த தடைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? ஏன் இறைவன் வேண்டாம், மாயை எதற்கு, இறைவன் எதற்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சிந்திச்சோம். அப்ப அப்படி செஞ்சா மாயை தான் முதலா இருந்தா இறைவனுக்கு அது பேர் இழுக்காகாதா அவனுடைய சர்வ வல்லமைக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்த பாட்டுல அவன் சர்வ வியாபி அப்படின்னு சொல்லி அடுத்து சங்கரன் அப்படின்லாம் சொல்றோம். அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் நலம் செய்பவனாய் இருந்தால் அவன் ஏன் வேறு வேறு உடல்களை எல்லாம் கொடுக்கிறான்? படைத்தது ஒரு வடியின்றி பறவை பசு நரராய் பண்ணியது என் அப்படின்னு கேட்கிறான். அப்படி கேட்கும்போது அதுக்கு நம்ம வினை அப்படின்னு சொல்லும் போது அப்ப வினையே போதுமே இறைவன் என்னத்துக்கு அப்படின்னு மறுபடியும் அதுல தடையை எழுப்புறான். அப்ப நம்ம சொன்னோம் அது வினை சடம், அதனால அதை கூட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், சித்து பொருளாகிய பெருமான் வேணும் அப்படிங்கிறத சொன்னோம். சரி, இப்ப இந்த வினைன்னு சொல்றீங்க, ஏற்கனவே அதுக்கு முந்தின பாட்டுல மாயைன்னு சொன்னீங்க, இப்ப வினைன்னு சொல்றீங்க, வினையினாலதான் இதாகுது அப்படின்னு சொன்னா அப்ப வினை முதல்ல வந்துச்சுதா இல்ல மாயை முதல்ல வந்துச்சுதா அப்படிங்கறதான் அந்த 25வது பாடல் அப்படிங்கறதுல நம்ம சிந்தித்தோம். அப்ப அதுக்கு நம்ம விடை என்ன சொன்னோம் அப்படின்னா, நெல்லினுக்கு, சரியா, நெல்லின் முளை தவிடு உமி போல அனாதி அப்படின்னு சொன்னோம். அப்ப இது மூணுமே எப்பொழுதுமே ஒன்று போலதான் அதுல வரக்கூடியது. நம்ம என்ன செய்யறோம், ஒன்று போலதான் அதுல வருது. இது முதல்ல வந்துச்சுது, இது ரெண்டாவது வந்துச்சுது அப்படின்னு சொல்ல கூடாது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்தோம். சரியா? இப்போ இங்க அடுத்த பாடல் 26வது பாடல். சரியா? இனிமே இதெல்லாம் ஒரு 10 பாட்டுக்கிட்ட எப்படி போகும் அப்படின்னு பார்த்தா நம்ம உண்மை விளக்கம் படிக்கிறது மாதிரியே தான் தெரியும். ஏன்னா இனிமேல் தத்துவங்களை பத்தி படிக்கிறது மாதிரி இருக்கும். இப்ப நம்ம அதுவும் உண்மை விளக்கத்துல வர்றது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மாயை கண்மம் எல்லாம் உண்மை விளக்கத்துல மாயையை பத்தி அதிகமா இருக்கும். ஆனா வினையை பத்தி சொல்லும்போது ஒரே பாடல்ல சொல்லியிருப்பாரு. ஒரே பாடல்ல வினையை பத்தி சொல்லியிருப்பாரு. இது கண்மத்துக்கும் இதுக்கும். ஆனா இங்க வரும்போது அப்படி கிடையாது.
சரியா? ஆணவத்துக்கும் கண்மத்துக்கும் ஒரு பாடல்லாம் சொல்லியிருப்பாரு. மாயை குறித்து தான் நிறைய பாடல்ல வரும். ஆனா இங்க வரும்போது இது நம்ம தத்துவங்கள் எல்லாம் நிறையவே படிக்கிறது மாதிரி வருகிறது. சரியா? இப்ப தோற்ற முறை, தத்துவங்கள் எப்படி தோன்றுது அப்படிங்கிற அந்த 26வது பாடலை பார்க்க போறோம். 31 தத்துவமும் எப்படி தோன்றுது அப்படிங்கிறத முதல்ல பாடலை குறித்து சிந்திக்கலாம். அருத்தி மிகும் கலை காலம் நியதியுடன் வித்தை அராகம் இவை அனந்தரால் மாயைதனில் ஆகும். உருத்திரரால் கலை அதனில் பிரகிருதி குணங்கள் உளவாகும். ஆங்காரம் புத்திதனில் உதிக்கும். தெரித்த இது திரிவிதமாம் சைத தைசத வைகாரி திகழ் தரு பூதாதி என திருந்திய சாத்துவிகம் விரித்த குணம் மனம் புத்தி இந்திரியம் என்று விளம்பிய சோத்திராதி முதல் விளங்கியிடும் விரிந்தே. இது நமக்கு பாடல். இதனுடைய பதவுரைய சிந்திக்கலாம். அனந்தரால் அப்படின்னா அனந்த தேவரால் மாயைதனில் அசுத்த மாயையில் இருந்து, இந்த மாயைங்கிறது அசுத்த மாயையிலிருந்து படைக்கப்படுது. அருத்தி மிகு அப்படின்னு சொன்னா ஆசையை மிகுவிப்பதற்கு காரணமாகிய, அப்போ இந்த அசுத்த மாயையில தான் நமக்கு என்ன ஆகுது? ஆசைகள் அதிகமாக உற்பத்தி ஆகின்றன. கலை கால நியதியுடன், அப்ப கலை அப்படிங்கிற ஒரு தத்துவம், காலம்ங்கிற ஒரு தத்துவம், நியதிங்கிற ஒரு தத்துவம், இதனுடன் வித்தை, இந்த வித்தையும் அராகம் இவை ஆகும். அடுத்து அராகமும் என்ற இவை காரியப்படும். உருத்திரரால், உருத்திரர் அப்படின்னா ஸ்ரீகண்ட ருத்திரரால் கலை அதனில் கலா தத்துவத்திலிருந்து பிரகிருதி மூல பிரகிருதி தத்துவம், குணங்கள் அதிலிருந்து குணதத்துவம், அடுத்து புந்தியினில் அந்த புத்தி தத்துவத்திலிருந்து அகங்காரம் அதிலிருந்து அகங்கார தத்துவமும் உதிக்கும் காரியப்படும். தெரித்த இது புத்தியினில் வேறென தெரிவிக்கப்பட்ட இந்த அகங்கார தத்துவமும் திகழ்தரு விளங்குகின்ற தைசத, தைசத அகங்காரம், வைகாரி, வைகாரி அகங்காரம், பூதாதி என பூதாதி அகங்காரம் என்று திரிவிதமாம் 3 விதம் ஆகும். முதலாவதாகிய திருந்திய திருத்தமான சாத்விகம் தைசத அகங்காரத்தில் குணம் விரித்த சத்துவ அதிகமான, அந்த சத்துவ குணம் அதிகமான மனம், மனமும் மனம்ங்கிற தத்துவமும் புத்தி இந்திரியம் என்று, அப்போ அந்த புத்தி இந்திரியம் என்று ஞான இந்திரியங்கள் என்று விளம்பிய சொல்லப்பட்ட சோத்திராதி சோத்திர முதலிய 5 தத்துவங்களும் விரிந்து விளங்கியிடும், விரிந்து காரியப்படும். அதுல ஏங்கிறது அசை, அதுக்கு பொருள் கிடையாது. இப்ப சாத்விகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது பொறுமை, மன உறுதி, மனதின் நுட்பம், சரியா? துன்பத்திலும் அமைதியாக இருப்பது, இன்பமயமாக இருப்பது, கபடம் இல்லாமல் இருக்கக்கூடியது, நன்முயற்சி, மன நிறைவு, முக்தியின் மேல விருப்பம், அடக்கம், இரக்கம், இது எல்லாமே சாத்விக குணத்துல வரக்கூடியது. சரி, இந்த ராசத குணம் எப்படி இருக்கும் அப்படின்னா உலகியல்ல நுழையக்கூடியது, சரியா? கோபம், செருக்கு, வஞ்சகம், கொடூரம், போக இச்சை, இந்த மாதிரி உள்ளதெல்லாம், துக்கம், இதெல்லாம் ராசத குணத்துடைய குணங்கள். தாமத குணம் அப்படின்னு சொன்னா எப்படின்னா திருப்தியின்மை, என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு திருப்தியே இருக்காது. இது குடும்பங்கள்ல நம்ம பார்க்கலாம், சரியா? மகிழ்வின்மை, கோள்கூறல், இங்க இருந்து அங்க போய் சொல்றது, அங்க இருந்து இங்க வந்து சொல்றது, அசுத்தமான உணவுகளை சாப்பிடுறது. இந்த மாமிச உணவுகள் எல்லாம் அசுத்தம் தான், சரியா? சாத்வீகமான நம்ம சைவ உணவுகள் மட்டும்தான் உணவாக கொள்ளப்படக்கூடியது, மற்ற எல்லாமே அசுத்தம் அப்படின்னு சொல்லப்படும்.
அதிகமா தூங்கிக்கிட்டே இருக்கிறது, கர்வம், சோம்பல், பொறாமை, அறிவின்மை, சரியா, இதெல்லாம் தாமத குணத்தோடைய குணங்கள். சரி, இப்போ நம்ம பாடலுக்கு விளக்கத்துக்கு போகலாம். அருத்தி மிகும். அருத்தி அப்படின்னா என்னது அப்படின்னா இச்சை. யானும் அருத்தி மிக உரைப்பன் வளர் விருத்தம் நூறும் அப்படின்னு எத்தனாவது பாட்டுல பார்த்திருக்கிறோம்? நம்ம இதே சிவபிரகாசத்துலதான் 11வது பாட்டுல பார்த்திருக்கிறோம். சரியா, இந்த வரி அருத்தி அப்படிங்கறது அந்த இடத்துலயும் சொல்றாரு 11வது பாட்டுல. யானும் அருத்தி மிக உரைப்பன் வளர் விருத்தம் நூறும் அப்படின்னு மொத்தம் 100 பாட்டு நான் சொல்ல போறேன் அப்படின்னு அந்த 11வது பாட்டுல நமக்கு சொல்லி இருந்தார். சரியா, அருத்தின்னா ஆசை அப்படின்னு அர்த்தம். அப்ப அருத்தி மிகும் கலை காலம் நியதியுடன் வித்தை அராகம் இவை அனந்தரால் மாயைதனில் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு வரி. அப்ப கலை, வித்தை, அராகம் இந்த மூன்றும் முதல் கருவி. சரியா, கலை, வித்தை, அராகம் இந்த மூன்றும் முதல் கருவி. காலம், நியதி இது ரெண்டும் துணை கருவிகள். சரியா, காலமும் நியதியும் துணை கருவிகள். போகத்துல இச்சை உண்டாகணும், இது போக காண்டம். சரியா, இது போக காண்டம். நுகர்வோனை விளக்குவது, இது என்ன செய்யும்? நுகர்வோனை விளக்கக்கூடியது, இந்த ஆன்மாவை விளக்கக்கூடியது. சரியா, நுகர்வோன் யாரு? ஆன்மா. ஆன்மா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத விளக்கக்கூடியது. சரியா, புருடன். புருடனாவது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் அப்படிங்கிற பஞ்ச கஞ்சுகனாய் பொதுமையில் போத்திரித்துவம் எய்தி நின்ற ஆன்மா போக நுகர்ச்சியின், சரியா, போக நுகர்ச்சியின் உண்மத்துக்கேதுவாகிய பஞ்ச கிளேசம் என்னும் பஞ்ச கிளேசம் என்னும் புன்சுவமலம் உடையனாய் புருடன் என நிற்பான். இதுதான் புருடனுக்குள்ள டெபினிஷன். புருடனுக்குள்ள டெபினிஷன் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. புருடனாவது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற பஞ்ச கஞ்சுகனாய் பொதுமையில் போத்திரித்துவம், இந்த அஞ்சம் பஞ்ச கஞ்சுகனாய் பொதுமையில் போத்திரித்துவம் எய்தி நின்ற ஆன்மா போக நுகர்ச்சியின், அப்ப ஒரு இதை அனுபவிக்க போறான்னு அர்த்தம். போக நுகர்ச்சியின் உண்மத்துக்கேதுவாகிய, அதை அனுபவிக்கிறதுக்கு ஏதுவாகிய பஞ்ச கிளேசம் என்னும், பஞ்ச கிளேசம்னு ஒரு 5 இருக்குது. இப்ப ஏற்கனவே ஒரு 5 சொல்லி இருக்கிறேன், இன்னொரு 5 சொல்ல போறேன். அந்த பஞ்ச கிளேசம் என்னும் புன்சுவமலம் உடையனாய் புருடன் என நிற்பான். அப்ப அந்த இன்னும் ஒரு 5 மலம், இது 5 தத்துவங்கள். இந்த 5 தத்துவத்து கூட இன்னொரு 5 மலங்கள் சேருது. இந்த 5 மலமும் 5 தத்துவமும் சேர்ந்து 11 சேர்ந்துருச்சுன்னா அந்த புருடன் அப்படின்னு நிற்பான். அப்ப அவன் போக்கியத்தை நுகர்வதற்கு தகுதி வாய்ந்து நிற்கிறான்னு அர்த்தம். அந்த பஞ்ச கிளேசம் சேரல அப்படின்னா அவனால எதையும் என்ன பண்ண முடியாது? அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு தான். அப்ப அனுபவிக்காம ஒரு நிலை இருக்குது, இன்னொரு 5 சேரும் போது அனுபவிக்கக்கூடிய நிலை வருது. அப்ப முழுமையா எதையாவது நம்ம அனுபவிக்கணும்னா இந்த 10 சேர்ந்தாதான் புருடன் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம எல்லாம் அந்த புருடன் நிலையில தான் நிக்கிறோம். ஏன்னா நம்ம அதெல்லாம் சேர்ந்துதான் நமக்கு இந்த உடம்ப தந்திருக்கிறாரு. அந்த 5 பஞ்ச கிளேசம் எதுலாம் அப்படின்னா அவிச்சை, அவா, ஆசை, அகங்காரம், கோபம். கோபம் இல்லைன்னா வெகுளி, கோபம் இல்லைன்னா வெகுளி ரெண்டும் ஒரே பேர் தான். அவிச்சை, அவா, ஆசை, அகங்காரம், கோபம் இந்த 5 சேர்ந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகுது? அவன் இந்த அனுபவிக்கிறதுக்கு தயாராயிட்டான் புருடன் அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்பம் சிறப்பு வகையால அறிவதற்கு இந்த 5 தேவை. இது இந்த சிறப்பு இந்த 5 சேரலன்னா அவன் பொதுமையில தான் நிற்பான் அப்படிங்கிறத நம்ம இந்த டெபினிஷன்ல பார்த்தோம். ஆன்மாவுக்கு அறிவு, இச்சை, செயலை விளக்கக்கூடிய காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற 5 தத்துவங்களோடு கூடி அதை உலகத்தை நுகர்வதற்கு
அறிவும் இச்சையும் பொதுவா விளங்கி இருக்கும். அது அந்த அந்த இதெல்லாம் கூடுனாலும் அது பொதுவாக தான் விளங்கி நிற்கும். சிறப்பு வகையால் விளங்குவதற்கு அந்த மூல பிரகிருதியில இருக்கக்கூடிய 5 குற்றங்கள் சேரணும். அந்த 5 குற்றங்கள் சேர்ந்தால்தான் அவனுக்கு சிறப்பு வகையாக அனுபவிப்பதற்கு தகுதி வருகிறது. அது வரைக்கும் அந்த தகுதி வராது. அதான் இந்த 5ன்னு சொன்னோம். சரியா? அப்ப முதல்ல பொது தகுதி, அடுத்து இந்த 5 சேர்ந்தா சிறப்பு தகுதி வருது. அதுதான் அவிச்சை, அவா, ஆசை, அகங்காரம், கோபம். இப்போ இதுல அகங்காரம் இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு இதுல இந்த பாடலே பார்த்தோம், அராகம் அப்படின்னு. அராகம் வேற, அகங்காரம் வேற. சரியா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி, இதெல்லாம் 5 குற்றங்கள். இந்த 5 குற்றங்கள் சேர்ந்தா அவன் உலகத்தை சிறப்பு வகையா நுகர்வதற்கு தகுதி வருது. இப்ப எல்லாம் நம்ம எல்லாம் அதை வாங்கிட்டு வந்துதான் அந்த உலகத்தை நுகர்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஏன்னா நமக்கு ஒரு பொருள் மேல ஆசை வருது, ஒரு என்னது வருது, அகங்காரம் இருக்குது, திடீர்னு கோபம் வருது, இப்படி எல்லாம் இருக்குது. அப்ப நம்ம எல்லாம் அந்த சிறப்பு நிலையில இருக்கிறதுனாலதான் இங்க பூலோகத்துக்கு நம்ம வர முடியுது. சரியா? இங்க வந்துதான் இதெல்லாம் அனுபவிக்க முடியுது, இல்லைன்னா அனுபவிக்க முடியாது. இதெல்லாம் இந்த 5 குற்றங்கள், இதுவும் சேர்ந்தாதான் உலகத்தை அனுபவிக்கிறான். சரி, சிறப்பு வகையா உலகத்தை நுகர்வதற்கு ரொம்ப ஆர்வம் வரணும். சரியா? வரணும்னா இந்த குற்றங்கள் சேர்ந்தால்தான் அந்த தகுதி வரும். அப்போ நமக்கு ஆர்வம் இருக்கணும். சரியா? அவன் சிறப்பு வகை தகுதி பெற்றா அவனுக்கு பேர் என்ன பேரு? புருடன் அப்படின்னு பேரு. அதை ஒரு தத்துவமா நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லப்படுது. தத்துவத்துல வச்சு என்ன பண்ணுது, அதனாலதான் தத்துவ வண்ண ரூபன் அப்படின்னு இதே சிவபிரகாசத்துல பின்னால படிப்பான், 64வது பாடல்ல வரும். சரி, இப்ப ஒருத்தன் காக்கி சட்டையை போட்டிருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? காக்கி சட்டை அப்படிங்கிறது பொதுதான். அது டிரைவரும் போட்டிருப்பான், கண்டக்டரும் போட்டிருப்பான், கூர்க்காவும் போட்டிருப்பான், போலீஸ்காரனும் போட்டிருப்பான். அப்ப காக்கி சட்டை அப்படின்னா அது பொது. ஆனா அதுல ஒரு தொப்பி போட்டுக்கிட்டு, மண்டையில ஒரு தொப்பி போட்டு, இந்த சைட்ல 2 பட்டன் வச்சு, இந்த சைட்ல 2 பேட்ஜ் வச்சு, 2 ஸ்டார் எல்லாம் குத்தி, ஒரு கயிறு எல்லாம் குறுக்க இப்படி அந்த கக்கத்தை கிழுவிடி ஒரு ரவுண்டா ஒரு கயிறு எல்லாம் போட்டு அந்த காக்கி சட்டையை போட்டா என்ன தோணும்? போலீஸ் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? அது போலதான். சரியா? வெறும் அந்த 5 தத்துவங்கள் மட்டும் சேர்ந்தா ஒரு சட்டை மாதிரி, காக்கி சட்டை மாதிரி, அதுல 2 ஸ்டார் குத்தி, ஒரு இதெல்லாம் போட்டு, ஒரு தொப்பி போட்டு, ஒரு கையில லத்தியும் வச்சுக்கிட்டா அதே காக்கி சட்டை தான். சட்டை அப்படிதான் இருக்குது. ஆனா அதுல ஒரு 2-3 இடத்துல 2 பட்டன் எக்ஸ்ட்ரா குத்தின உடனே அதுக்கு ஒரு தகுதி வருது இல்லையா? போலீஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த 5 சேர்ந்தா இந்த புருடன் சிறப்பா இருந்து வேலை செய்வான். அந்த காக்கி சட்டை போட்டா எல்லாரும் அடிக்க முடியாது, போலீஸால மட்டும்தான் அடி கொடுக்க முடியும். அதே மாதிரிதான். அப்ப அது சிறப்பா செயல்படுறாரு, மற்ற காக்கி சட்டை போட்டவங்க பொதுவா செயல்படுறாங்க. அதுதான் வித்தியாசம். சரியா? சரி, இப்படி இது வந்தா சிறப்பு வகை அப்படின்னு நம்ம 2 நிலையா சொல்றாரு. இப்போ பிரளயகலருக்கெல்லாம் அந்த பிரகிருதி மாயை பந்தமாகாது, அவனுக்கு புருடன் அப்படிங்கிறது கிடையாது. காலம் நியதி எல்லாம் இருக்கும். ஆனா சிறப்பு வகையா அவன் புருடன் ஆக மாட்டான். அதனால அவனுக்கு புருடன் மீது எந்த பந்தமும் கிடையாது. எல்லாத்துலயுமே பொது சிறப்பு அப்படின்னு இருக்குது. நம்ம சைவத்திலேயே இருக்குது. சைவம்னு சொன்னாலே பொது செய்வர், சிறப்பு செய்வர். தீட்சை எடுத்தவங்க சிறப்பு செய்வர், தீட்சை எடுக்காதவங்க பொது. சரியா? சிவபெருமானை கும்பிடுவாங்க, ஆனா தீட்சை எடுத்திருக்க மாட்டாங்க, அவங்க பொதுவுல நிற்பாங்க. சரியா? அது மாதிரி நிறைய எல்லா விஷயத்திலுமே பொது சிறப்பு, பொது சிறப்பு. நம்ம அதிகாரங்கள் பார்த்தோம் அப்படின்னா இப்ப இந்த சிவபிரகாசத்துல முதல் 50 பாடல்கள் பொது அதிகாரம், அடுத்து பின்னாடி போகக்கூடிய 50 பாடல்கள் சிறப்பு அதிகாரம். அதே மாதிரிதான் சிவஞான போதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முதல் 6 சூத்திரம் பொது, பின்னாடி இருக்கிற 6 சூத்திரம் உண்மை, அதான் சிறப்புன்னு சொல்றோம். சரி, எல்லாத்துலயுமே பொது சிறப்பு, பொது சிறப்பு அப்படின்னு இருக்கும். அப்ப இந்த கருவிகள் சேர்ந்து நமக்கு பொதுவா சரியா அறிவு, இச்சை, செயல் விளங்கி இருக்குது. நமக்கு விடயத்துல இச்சை சரியா போற மாதிரி சிறப்பு வகையா விளங்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த பஞ்ச கிளேசம் சேரணும். அதனாலதான் சிறப்பு வகைன்னு சொல்றோம். நமக்கு எது மேல
அந்த விடயத்து மேல. விடயம்னா ஒரு நுகர்பொருள். இப்ப இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், உலகத்துல வந்த உடனே அந்த இது இப்போ ஒரு துணி கடைக்கு போறோம், ஒரு வேஷ்டி எடுக்கணும் இல்ல ஒரு சேலை எடுக்கணும் அப்படின்னா அது மேல ஆசை வரணும், அப்பதான் அதை எடுப்போம். சரியா? கடை ஃபுல்லா சீலை இருக்கும், ஆனால் எல்லா சீலையும் நம்ம எடுத்து வரோமா? இல்ல. அதுல எத்தனையோ கழிச்சு, சரியா, ஒரு ரேக் ஃபுல்லா எடுத்து கீழே போட்டு எல்லாத்தையும் கழிச்சு கடைசியில ஆவாத ஒரு சேலையை தான் எடுத்து வருவோம். அதுதான் இச்சை. சரியா? அந்த ஒரு தான் நமக்கு இச்சையா வந்து சேருது. சரியா? எதுல? அது பெருமான் கொடுக்கறது. அந்த நேரத்துல அதைத்தான் செலக்ட் பண்ணணும்னு பெருமான் கொடுப்பாரு. நல்ல சேலை கூட நம்ம கையில இருந்து நழுவி அந்த கூட்டத்தோட கூட்டமெல்லாம் போயிருக்கோம், அதெல்லாம் நம்ம கண்டுக்கிடவே மாட்டோம். சரியா? நமக்கு அந்த நேரத்துல எந்த வினை இருக்குதோ அது மூலமா அதுதான் கிடைக்கணும்னு இருக்கும். அதுதான். அப்ப அந்த விடயத்து மேல இச்சை வரணும் அப்படின்னா அதுக்கு என்னது? இந்த ஆசை எல்லாமே வரணும். இந்த 5 கிளேசம் நமக்கு சேரணும். இத 2ஆ பிரிச்சு சொல்லி இருக்கிறார். சரியா? அருத்தி மிகும் கலை. சரியா? அருத்தி மிகும் கலை கால நியதியுடன் வித்தை அராகம். இதுல கலை என்பது செயலாற்றலை விளக்கக்கூடியது. கலை என்பது செயலாற்றலை விளக்கக்கூடியது. வித்தை என்பது அறிவாற்றலை விளக்கக்கூடியது. அராகம் என்பது இச்சையை விளக்கக்கூடியது. அப்போ அறிவு, இச்சை, செயல், இந்த 3 விளங்குவதற்கு 3 தத்துவங்கள் இருக்குது. கலை, வித்தை, அராகம். அப்ப காலம், நியதி, இந்த 2 இருக்கா இல்லையா? அது என்ன செய்யுது அப்படின்னா, நியதி என்பது எதை நுகர்வதற்கு, நியதிங்கிறது அதுதான் வினை. சரியா? அதுதான் நுகர்வதற்கு. நீங்க இப்ப இந்த நம்ம பாடம் கேட்கிறோம் அப்படின்னா அந்த பாடத்தை நமக்கு எல்லாருக்கும், இப்ப நான் அடியன் வந்து ஒரு முறை சொல்றேன் இல்லைன்னா 2 முறை சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒண்ணு போலதான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எல்லாத்துக்கும் ஒண்ணு போல விளங்குமா, எல்லாத்துக்கும் ஒண்ணு போல புரியுதா அப்படின்னா புரியாது. எல்லாத்துக்கும் ஒண்ணு போல புரியாது. ஏன்னா அதுக்கு நம்ம முன் செய்த வினை, அந்த வினை மூலமா இந்த பாடத்தை இப்ப கேட்க வச்சிருக்கிறார். அது நல்ல விஷயம். நம்ம எல்லாம் சித்தாந்தம் படிக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம எந்தெந்த பிறவிகள்லாம் செய்த புண்ணியமோ இப்ப வந்து சித்தாந்தம் படிக்கிறோம். அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்ப அந்த புண்ணியம் இருக்குது. இப்ப இதெல்லாம் கேட்கிறோம், ரொம்ப 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 புண்ணியம். இது பெருமான் இப்ப கேட்க வைக்கிறாரு. அப்போ இதை கேட்க வச்சாலும் இதுல எல்லாத்துக்கும் ஒண்ணு போல புரியுமா அப்படின்னா புரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா புரியும். ஏன் அப்படின்னா இப்ப நீங்க பாடம் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, ஆனா உங்க கண்ணு பக்கத்துல உங்க பேரை பேதி விளையாண்டுக்கிட்டு தானே அங்கேயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? இல்ல அடுப்புல ஏதாவது போட்டு உட்கார்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க, அதுலயும் ஒரு கவனம் இருக்கும். ஏன்னா அங்க இருந்து ஸ்மெல் வரும். தீஞ்சிருச்சா, தீயலியா, அடி பிடிக்குதா அப்படின்லாம் ஒரு ஸ்மெல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனால லேசா போய் எட்டி பாட்டு வருவான்ட்டு போவீங்க. மறுபடியும் போன் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருப்பீங்க. இல்லைன்னா போனை கையில தூக்கிக்கிட்டே நடந்து போயிட்டு வருவீங்க. போன் கையில இருக்கும், வார்த்தை காதுல விழும், ஆனா அறிவுக்குள்ள அது போகாது. சரியா? அப்ப அந்த திறனை கூட்டுவது யாரு அப்படின்னா பெருமான் தான். சரியா? என்ன வேலை நடந்துகிட்டு இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒண்ணு போல புரிதலை அவர் கொடுப்பது இல்லை. நம்மளுடைய அந்த வினைக்கு தகுந்தாக்குல தான் அதுல புரிதல் வரும். அடுத்து பெருமான் மேல பற்றும் கூடணும். அதுல எவ்வளவு பெருமான் மேல இச்சை இருக்க இருக்க அந்த புரிதல் அதிகமாகும். அப்ப இந்த பாடத்து மேல, இதெல்லாம் பெருமான் தானே, பெருமானுடைய செய்தி தானே. அப்ப இந்த பெருமான் செய்தியாகி அந்த பாடத்து மேல இச்சை இருக்கணும். நம்ம இந்த பாடம் கேட்க வந்திருக்கிறோம், இந்த 1 மணி நேரம் தான். அப்ப மற்ற எந்த வேலையும் செய்யக்கூடாது. அடுப்புல போட்டுட்டு வந்தோம், அந்த காய்கறியை நறுக்கிக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தோம், இல்ல துணியை தச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருந்தோம், இல்ல மற்ற வேற ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே செல்லுதான் நமக்கு காது கேட்க. அது கேட்கும். யாருக்கும் காது கேட்காத செவிட்டு காதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் காது கேட்கும். கேட்கக்கூடிய திறன் இருந்தாலும் அந்த அறிவுல போய் பதியணும். அதனாலதான் நம்ம எல்லாம் சொல்றோம், சிவஞான போதத்துல படிக்கும், உயிர் எங்க இருக்கோ அங்கதான் அந்த அறிவு போய் பதியும். அப்போ அது ஒன்றி இருந்து கேட்கணும், அப்பதான் அதுல விளங்கும். அப்ப அந்த ஒன்றி இருக்கிறதுக்கு அந்த வினை வேணும். அதுவும் நம்ம முற்றை தவம்தான். அந்த தவம் இருந்தாதான் அதை ஒன்றி இருந்து கேட்க முடியும். இல்ல நம்ம காய்கறி நறுக்கிக்கிட்டே தான் கேட்டோம், இல்ல எல்லா வகுப்பு, இந்த வகுப்புன்னு இல்ல, சரியா, நம்ம ஐயா எடுக்கிற வகுப்பு, ஆதி ஐயா எடுக்கிற வகுப்பு, எந்த வகுப்பா இருந்தாலும் சரி, எந்த வேலையா இருந்தாலும் சரி, ஆன்மா ஒரு நேரத்துல ஒன்னாத்தான் செய்யும்.
ஆனா நம்ம எல்லாம் பல கலை ஆட்க, சரியா? அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இந்த வேலையை செய்யறது, இந்த வேலையை பார்த்துக்கிட்டு அந்த வேலையை செய்யறது, எல்லா வேலையும் அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமே கிடையாது, ஒன்றாது, சரியா? அதெல்லாம் கடமையா போயிடும். அப்போ ஒன்று இருந்து செய்யணும். நமக்கு ஆன்மாவுடைய இலக்கணமே அதுதான். ஒரு நேரத்தில் ஒரு வேலையை தான் செய்யும். எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய பெருமான் ஒருத்தன் தான். அவனுக்கு மட்டும்தான் அந்த சிறப்பு தகுதி. நம்ம எல்லாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால நம்மளால 7-8 வேலையை இழுத்து போட்டு செஞ்சோம் அப்படின்னாலாம் அதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமே கிடையாது. சரி, அப்போ இந்த ரொம்ப இப்போ அதே இதுல நீங்க இந்த பாடத்தை கேட்குறீங்க, 1 மணி நேரம் நம்ம கேட்க போறோம். 1 மணி நேரம் ஒரே அளவு புரியுமா அப்படின்னா அப்பவும் புரியாது. நீங்க எவ்வளவு இது பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி கேட்டாலும் உன் மைண்டுக்குள்ள ஏதாவது பழைய சிந்தனை, பழைய நினைவுகள்லாம் எட்டி பார்த்துட்டு போகும், சரியா? இப்போ வெளிநாட்டில் பையன் இருக்கான், போன மாசமா இல்லை போன வாரம் தான் போயிட்டு வந்திருப்பீங்க, இங்க பாடம் கேட்பீங்க இந்த வாரம். ஆனாலும் ஒரு முறை என்ன பண்ணும், இடையில அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வந்துடும் நம்ம மனசு, சரியா? அப்ப அந்த ஒரு கீறல் விழும். அப்படி விழும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன பிரேக் விழும். அப்ப எந்த நேரத்துல எவ்வளவு கேட்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த நியதி இருக்கணும், சரி? அதான் வினை. அந்த நியதிப்படி தான் நமக்கு நடக்கும். அப்ப அந்த 1 மணி நேரம் பாடம் கேட்டாலும் 1 மணி நேரத்திலையும் 60 நிமிஷத்துல 10 நிமிஷம் இப்பதான் உள்ள வந்திருக்கிறோம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறோம் அப்படின்னா ஒரு 80% புரிகிறது மாதிரி இருக்கும். இவர் உட்கார்ந்து அறுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா ஒரு 20% அதுல உடனே குறைஞ்சிரும். ஒரு 60% தான் புரியும். ஒரு சின்ன கதை சொல்லிட்டாரு அப்படின்னா மறுபடியும் ஒரு 10% யார் இன்ட்ரெஸ்டா போறது மாதிரி தெரியுது அப்படின்னு அந்த கதை முடியையும் மறுபடியும் ஒரு 20% 30% இறங்கிரும், 50% ஆயிரும். வேற அதுக்கடுத்து ஒரு தண்ணி குடிப்போம்ட்டு தண்ணி குடிக்கிறதுக்குள்ள இங்க வந்த கதைலாம் போயிடும். இப்படி மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ இதுதான் நியதிங்கிறது. ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் அது மாறக்கூடியது, சரியா? ஒவ்வொரு துளி அளவும் அது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. அப்போ அதைத்தான் அதை சொல்றாரு, சரியா? நம்ம அந்த எதையுமே நம்ம பார்க்க முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு செய்யவே முடியாது. பெருமான் தான். இப்போ வகுப்பு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், திடீர்னு 12 போகுது அப்படின்னா டயத்தை தான் பார்ப்போம். இன்னும் 2 நிமிஷத்துல முடிப்பாங்களா, 5 நிமிஷத்துல முடிப்பாங்களா, இன்னைக்கு ஏன் 5 நிமிஷத்துக்கு முன்னகட்டியே முடிச்சாங்க அப்படிங்கிற அது எல்லாமே அதுதான், சரியா? அந்த இச்சையை வச்சுதான் அதை சொல்றாரு, சரியா? இச்சை ரொம்ப குறையா வச்சிருக்கணும் அப்படின்னா அது குறைஞ்சிரும். இச்சை அதிகமா இருந்தா நல்லா புரியும், சரியா? அப்புறம் செயலை சொல்றாரு. இந்த பாடத்தை கேட்கறது அப்படிங்கிறது செயல், சரியா? அப்போ இது எல்லாம் ஊக்கத்தோட கேட்கணும், சரியா? அப்ப கேட்கறது அப்படின்னா இப்ப கேட்டுட்டு அந்த விட்டுட்டு போறது கிடையாது. அப்ப நீங்க சொல்லி இருக்கிறாங்களே இதுல என்ன சொன்னாங்க, அப்ப அதுபடி செய்யணும், அதுதான் செயல். கேட்டா மட்டும் அது செயல் கிடையாது, கேட்டு அதன்படி நடப்பதுதான் செயல். அதைத்தான் இங்க சொல்றாரு, சரியா? அப்ப எவ்வளவு ஊக்கம் வரணுமோ அதுக்கு தகுந்தாக்கல அதையும் செய்யறாரு. அப்ப இந்த பாடத்துல ஊக்கம் குறைவா இருந்தா என்ன செய்யும், சரி இன்னைக்கு நம்ம இவ்வளவுதான் நமக்கு புரிஞ்சுது, ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு யூடியூபுக்குள்ள போயிட்டு வேற ஒரு வீடியோவை பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த பக்கம் போயிடும், சரியா? இல்ல அது போர் அடிச்சதுன்னா சரி இவங்க இன்னும் ஏதாவது ஒரு கதை சொல்றாரான்னு மறுபடியும் இந்த பக்கம் வருவோம். இப்படி மாறி மாறி இருக்கிறது தான் அந்த இச்சையோடைய செயல். அது கூட கூட இந்த ஊக்கமும் கூட குறைய அதுக்கு தகுந்தாக்கல போய்கொண்டே இருக்கும், சரியா? அப்போ விடயந்தோறும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு பாடத்துல ஒவ்வொரு நிமிஷமும் அந்த பாடத்துல வித்தியாசமா நமக்கு புரிதலை கொடுப்பாரு. இப்ப ஒரே பாடம் தான், நம்ம ஐயாட்ட படிங்க, ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு மாதிரி ஐயா சொல்லி தருவாரு. நுட்பம் 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 அதிகமாக நுட்பம் போய்கொண்டே இருக்கும். போன தொகுப்புல படிச்சது மாதிரி இந்த தொகுப்புல இருக்காது, இந்த தொகுப்புல படிச்சது மாதிரி அடுத்த தொகுப்புல இருக்காது. இது என்ன பிரமாதம், தொகுப்புக்கு தொகுப்பு, ஒவ்வொரு வகுப்புக்கு வகுப்பு அவர் மாற்றி சொல்வார். அந்த அளவுக்கு நுட்பமா சொல்லி தருவார். மாத்தினா தப்பா சொல்லி தராருங்கிறது கிடையாது, அதிகமான நுட்பங்கள், அந்த அளவுக்கு விளக்கங்கள் அதிகமாக வரும். இப்ப இந்த தடவை ஒரு பாடத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பாடத்துல இருந்து ஒரு பெரிய புராணத்துல இருந்து எடுத்துக்காட்டி சொல்லியிருந்தாங்கன்னா அடுத்த வகுப்புக்கு போனோம்னா அதே பாடமா தான் இருக்கும். ஆனா பெரிய புராணத்துல இருந்து அந்த எடுத்துக்காட்டே வராது. திருக்குறள்ல இருந்தோ
இல்ல சங்ககால பாடல்கள்ல இருந்தோ அவ்வளவு இது வரும். அப்ப ஐயா நிறைய படிச்சுக்கிட்டே இருக்காங்க, தினமும் படிக்கிறாங்க. இந்த பிள்ளைங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்கணும், விதவிதமா சொல்லி கொடுக்கணும்னு விதவிதமா நூல்களை எடுத்து படிக்கிறாங்க. ஆனா எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் நம்ம அதை திருப்பி கேட்கிறோமா படிக்கிறோமா அப்படிங்கறதான் கேள்விக்குறி. இது அடியனையும் சேர்த்துதான். சரியா? உங்களை நான் சொல்லலன்னு கிடையாது, நீங்க எல்லாம் பெரியாளர்கள், உங்களை நான் சொல்லவே இல்லை. அப்போ இதுல நமக்கு என்ன ஆகுது, அதுக்கு தகுந்தாக்குல தான் ஒவ்வொரு விடயத்திலையும் அந்த மாற்றிக்கொண்டே இருப்பார். நம்ம ஒரு விடயத்தை ஒரே சரியா இதையே நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த பாடத்தை கேட்கும் போதெல்லாம் வேற எங்கேயாவது கவனம் போகுது அப்படின்னா அப்ப மாறிடுது. அப்ப நாம எதை அறிகிறோமோ அந்த விடயத்துக்கு தகுந்தாப்புலதான் என்ன ஆகுது, இந்த மாறிக்கொண்டே இருக்குது இந்த இச்சை எல்லாமே. அப்போ இந்த பாடத்தை தான் கேட்கிறோம், இவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ் தான் புரியணும், இவ்வளவு நேரத்துக்கு இதுதான் இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நியதி அப்படிங்கறதுல ஒண்ணுல இருக்குது. அந்த நியதியில இருந்தாதான் நமக்கு புரியும். இப்ப நியதியில முதல்ல இந்த 1 மணி நேரம் வகுப்புன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 11 to 12. இந்த 11 to 12ல நம்ம வந்த உடனே முதல்ல 80% புரியணும். 11:10க்கு அதுல ஒரு 20% குறைச்சி 60% புரியணும். 11:15க்கு ஒரு 10% கூட்டி 70% புரியணும். மறுபடியும் தடால் அடியா 30% குறைச்சிடணும் அப்படின்னு 40% தான் புரியணும். சே என்ன இப்படி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த நியதி மறுபடியும் மாறிச்சுது அப்படின்னா மறுபடியும் அந்த ஊக்கம் கொடுத்து மறுபடியும் 80% மாறலாம். இப்படி அது ஏற்ற இறக்கமுமா நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், வேறுபடுத்திக்கிட்டே இருக்கும். அதான் அந்த காலம் எவ்வளவு, அதுலயும் அந்த நியதியும் இவ்வளவு காலத்துக்கு இவ்வளவு, அந்த ஒரு நிமிஷத்துலயுமே பகுதி பகுதியா பிரிக்கலாம். 30 செகண்டுக்கு அந்த 30 செகண்டுக்கு அடுத்த 30 செகண்ட்ல வேற மாதிரி மாறிடும். இல்ல அந்த 60 செகண்ட்ல முதல் 10 செகண்ட், ரெண்டாவது 10 செகண்ட், கடைசி 10 செகண்ட்னு அதுலயுமே மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதுதான். சரியா? அப்ப இந்த ரெண்டும் நம்மளுக்கு தெரியாது, அது துணை காரணம். காலமும் நியதியும் துணை காரணமா இருக்கும். கலை, வித்தை, அராகம், சரியா, இதுதான் முதல் காரணமா இருந்து செயல்படும், குணத்தை விளக்குது. காலம் நியதியும் அதுக்கு உதவுது. சரி, இதையெல்லாம் யாரு செய்யறா அப்படின்னா அனந்த தேவரால் மாயையிலிருந்து, சரியா, இந்த 5 கருவியையும் படைச்சு நமக்கு கொடுக்கிறாரு. அப்போ இந்த இதெல்லாம் அனந்த தேவர் கொடுக்கிறாரு. உருத்திரர், சரியா, அது யாரு, ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர், அவர் தான் உருத்திரர்னு சொல்றோம். சரியா? இது கலையில இருந்து, அந்த கலைங்கிற தத்துவத்தை இப்ப நம்ம பார்த்தோமா இல்லையா, அந்த கலைங்கிற தத்துவத்தில இருந்து விளங்கக்கூடிய, சரியா, பிரகிருதி குணங்கள் அது என்னதெல்லாம் அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடியது மூல பிரகிருதி. சரியா? மூல பிரகிருதின்னு ஒரு தத்துவம். அப்ப பிரகிருதி அப்படின்னா என்ன அப்படின்னா காரணம் அப்படின்னு அர்த்தம். பிரகிருதி அப்படின்னா காரணம் அப்படின்னு அர்த்தம். காரணம், சரியா, அது ஒரு பகுதி. பகுதின்னா அப்படின்னா ஒரு சொல்லுல பகுதி, பகுப்பது பகுதி, ஒரு சொல்லை பகுப்பது பகுதி, காரணம் தான் பகுதி. அப்ப விகுதி அப்படின்னா அது காரியம். சரியா? விகுதிங்கிறது காரியம், காரண காரியம். பகுதி விகுதி, அத நம்ம விக்குருதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அப்ப விகுதி அப்படின்னா அந்த பகுதியில இருந்து காரியப்பட்டு வருவது விகுதி. அப்போ இந்த பிரகிருதி அப்படிங்கிறது காரணம். எதுக்கு காரணம் அப்படின்னா இனிமேல் பின்னாடி வரக்கூடிய தத்துவங்களுக்கு எல்லாம் இதுதான் காரணம். இந்த மூல பிரகிருதி தான் காரணம். இதுக்கு பின்னாடி நம்ம 24 தத்துவங்களை நம்ம படிப்போம். சரியா? மண் தத்துவத்துல இருந்து வரக்கூடியது, கீழே அடியில மண் தத்துவம், அதுக்கு மேல நீர், தீ, காற்று, ஆகாயம், பிறகு தன்மாத்திரை, அடுத்து நம்ம கண்மேந்திரியம், ஞானேந்திரியம், மனம், அதுக்கு மேல வரக்கூடிய இந்த அந்த கரணங்கள், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியது இதுல இருந்து வரக்கூடியது தான் அப்படிங்கிறது. அப்போ இதுதான் முதல், அதனால இது காரணம். அதுக்கு பின்னாடி வர்றதெல்லாம் காரியம் அப்படின்னு சொல்றோம். சரி, பின்னால வர்றவங்களுக்கெல்லாம் அதைத்தான் சொல்றோம் காரணம் அப்படின்னு சொல்றோம். அது குண தத்துவத்தில இருந்து, சரியா, அந்த குணத்துல இருந்து வரக்கூடியதா
இருக்கக்கூடியது. அதை யார் செய்யறா அப்படின்னா உருத்திரர். அவன் பிரகிருதியிலிருந்து அந்த குணதத்துவம் தோன்றுது. அந்த குணதத்துவத்திலிருந்து சாத்விக, ராசத, தாமசம் அப்படின்னு முக்குணம் இருக்குது. அந்த முக்குண தத்துவத்தில் சரியா, அந்த முக்குணத்திலிருந்து புத்தி தோன்றுது. அப்ப முதல்ல முக்குண தத்துவம், அந்த முக்குண தத்துவத்திலிருந்து புத்தி தத்துவம் வருது. அந்த புத்தி தத்துவத்துல சாத்விகம் அதிகமா இருக்குது. அப்ப மற்ற ரெண்டும் குறைவா இருக்கும். இதுக்கு அடுத்து உள்ளதுல எல்லா இதுலையுமே குணவயப்பட்டதுதான். எல்லா இதுலையும் எல்லா குணமும் சேர்ந்துதான் இருக்கும். அதுல எது கூட இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கிடுறோம், அதை சொல்றோம். எது குறைவா இருக்கோ அதை எடுத்துக்கிடுறது இல்லை. அதனால இந்த புத்தி தத்துவத்துல சாத்விகம் அதிகமா இருக்குது. அதனாலதான் புத்தி இருக்கா அப்படின்னு கேட்கிறோம். அமைதியா இருக்கும் போதுதான் புத்தி நல்லா சிந்திச்சு பதில் சொல்லுது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? குழப்பத்துல இருந்தா அது செயல்படாது. அப்போ குழப்பமும் அங்க நடக்குதா இல்லையா? புத்தியில நடக்குது. அப்போ குழப்பத்துக்கு என்ன காரணம்? தாமச குணம். சரியா? அப்ப அதுக்கெல்லாம் அப்ப அந்த புத்தியில தாமச குணமும் இருக்குது. அந்த நேரத்துல அது அதிகமா இருக்கு. அதனால நம்மளால செயல்பட முடியல. ஆனா அதிகமா சிந்திக்கக்கூடிய நேரம் சாத்வீகம் தான் அதிகமா இருக்கும். மொத்தத்துல புத்தி தத்துவத்துல சாத்வீகம் அதிகம். அதுக்காக சாத்வீகம் தான் அப்படின்னு சொல்றதுனால தாமசமும் ராசதமும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. எல்லாம் உண்டு, அது குறைவா இருக்கும், அவ்வளவுதான். சரி, இப்போ தத்துவம் தோன்றுச்சு. சரியா? அப்ப அந்த புத்தி தத்துவம், அந்த புத்தி தத்துவத்துல இருந்து அகங்காரம் அப்படின்னு ஒரு தத்துவம் தோன்றுது. அதுக்கு கீழே வருது. சரியா? அந்த அகங்காரம் ராசதம் கூட இருக்கும். அகங்காரத்துல ராசதம் கூட இருக்கும். அதான் அந்த ஊக்கத்தை கொடுக்கக்கூடியது. அந்த ராசதம் கூட இருக்கக்கூடியது இருக்குது இல்லையா? அந்த அகங்கார தத்துவம், அந்த அகங்காரத்துல இருந்து மற்ற ரெண்டும் குறையா இருக்கும். அகங்காரத்துல ராசதம் கூட இருக்கும், சாத்விகமும் தாமசமும் குறைய இருக்குது. அந்த அகங்காரம் அப்படிங்கிற தத்துவத்துல இருந்து 3 கூறுகளா பிரியுது. அந்த 3 கூறு தான் எது அப்படின்னா அந்த சாத்வீக கூறு, ராசத கூறு, தாமத கூறு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த சாத்வீக கூறுல இருந்து மனமும் ஞான இந்திரியமும் தோன்றுது. அப்ப சாத்வீகம் அதிகமா இருக்குது. அதுல இருந்து இந்த கூறுகள் தோன்றுது. ஏன் அப்படின்னா இப்ப இதுல சாத்வீகத்திலிருந்து தோன்றுது. ஆனா அதுல எல்லா குணமும் சேர்ந்துதான். சாத்வீகம் அதிகமா இருக்குது. அதே மாதிரி ராசத குணத்துல இருந்து கண்மேந்திரியங்கள் தோன்றுது. தாமத குணத்துல இருந்து தன்மாத்திரைகள் தோன்றுது. தன்மாத்திரையிலிருந்து அது விருத்திப்பட்டு, அது தோன்றுதுன்னு சொல்லக்கூடாது, அது விருத்திப்பட்டு எது வருது? நம்ம பஞ்சபூதங்கள் வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த அகங்காரத்துல சரியா தைசத அகங்காரம், ராசத அகங்காரம் அப்படின்னா நம்ம பார்க்கிறோம். அந்த அகங்காரங்கள் 3ஆ பிரியுது. தைசத அகங்காரம், வைகரி அகங்காரம், பூதாதி அகங்காரம் அப்படின்னு 3 பிரிவா இருக்குது. அப்ப அந்த தைசத அகங்காரத்துல இருந்துதான் அதான் தைசு அப்படின்னாலே தேஜு, ஒளி. சரியா? இதுல இருந்துதான் தேசுனா என்னது? ஞானம், ஒளி, அறிவு. அதனாலதான் அதுல இருந்து சாத்வீகம் அதிகமா இருக்குது. அதனாலதான் அதுல இருந்து என்ன தோன்றுது? நம்ம அந்த ஞான இந்திரியங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு அடுத்து அந்த வைகரி அகங்காரம், அது ஊக்கத்தை தரக்கூடியது. அதுல இருந்து செயல் கருவிகளாகிய கண்மேந்திரியங்கள் தோன்றுது. அதுக்கு அடுத்து பூதாதி அகங்காரம், பூதம். அப்ப அதுல பூதாதி அகங்காரம்னு வருது. அப்ப அதுல இருந்து தோன்றக்கூடியதான் இந்த பூதங்கள். பூதங்கள்னா சூக்கும பூதம், தூல பூதம் அப்படின்னு. பூதம்னா மொத்தம் 10 இருக்குது. சூக்கும பூதம் 5, தூல பூதம் 5. சூக்கும பூதம் தான் தன்மாத்திரை, தூல பூதம் தான் நம்ம சொல்லக்கூடிய எப்பவும் சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் அப்படின்னு 5 இருக்குது. அப்ப இதுக்கெல்லாம் அந்த பூதாதி அகங்காரம் அது தாமத குணத்தோட இருக்கக்கூடியது. அப்படின்னு நம்ம இதுல இருந்து பார்க்கிறோம். சரியா? சரி, அப்போ இதுக்கு அந்த பூதத்துக்கு பூதாதி அகங்காரம் தான் அந்த பூதத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது. அப்ப அதுல தாமத அகங்காரம் தான் இருக்குது. தாமத குணம் இது ரொம்ப சோம்பல். சரியா? அதுதான் ஆசை, இச்சை, இதெல்லாம் அதுல. அதனாலதான் உலக விடயங்கள் நம்மளை அப்படி மயக்குது. மயக்கிறதுக்கு காரணம் அந்த தாமச குணம்தான் அப்படின்னு சொல்றோம். சரி, அப்போ இந்த மனம், ஞான இந்திரியம் அப்படிங்கிறதெல்லாம்
புத்தி போல கூர்மையா இருக்கக்கூடியது. சரியா? இந்த புத்தி இந்திரியத்தை போல புத்தியை போல இருக்கக்கூடியது. ஆனாலும் புத்தி வேற, இந்த ஞானேந்திரியம் வேற, மனம் வேறதான். சரியா? எல்லாம் புத்தின்னு நம்ம சொல்லுவோம். புத்தி இருக்கா, மனசு இருக்கா, அறிவு இருக்கா அப்படின்னு கேட்போம். மனம் புத்தி எல்லாமே வேற வேற செயல்பாடுகள், வேற வேறதான் குறிக்குது அப்படின்னு சொல்றாரு. சரியா? சரி, ஞானேந்திரியம் புத்தின்னு சொல்றாரு. சரியா இல்லையா? அப்ப இந்த ஞானேந்திரியத்தோட ஏன் மனதை வச்சிருக்கிறாரு? இப்ப அந்த கரணங்கள் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் நீங்க உண்மை விளக்கம் அந்த சார்ட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு எளிதா புரியும். உண்மை விளக்கத்துல நம்ம அந்த சார்ட்ல பார்த்தோம், 36 தத்துவத்துடைய சார்ட் பார்த்தோம் அப்படின்னா, அந்த கரணத்துல மனம் இருக்காது. அந்த கரணத்துல என்னதெல்லாம் இருக்கும்? குணதத்துவம். சரியா? முக்குணம் இருக்கும். அதுக்கு கீழே புத்தி அகங்காரம் இதுதான் இருக்கும். சரியா? ஆனா இதுல மனம் கீழே வந்துடும். அப்ப இந்த மனம் கீழே இருக்கிறதுனால எது கூட இருக்குது? ஞான இந்திரியத்து கூட இருக்குது. அப்ப ஏன் இதை அங்க வைக்கல அப்படின்னா, நமக்கு அதுக்கு விட என்ன அப்படின்னா, 6 அறிவு. நமக்கு 6 அறிவு. அப்ப இந்த 5 அறிவு செயலை செய்யக்கூடியது ஞான இந்திரியம். அது ஒரு 5 அறிவு. அது கூட இந்த மனமும் ஒன்று 6ஆவதா சேர்த்து 6 அறிவு. அதனாலதான் மனிதன் அப்படின்னு சொல்றோம். அந்த மனம் வேலை செய்யறதுனாலதான் நம்ம மனிதன். மற்ற விலங்குகளுக்கு மனம் வேலை செய்யாது. சரியா? அப்ப அதுகளுக்கெல்லாம் இப்ப நமக்கு ஓரறிவு அப்படின்னு சொன்னா, தொடு உணர்ச்சி இருக்கக்கூடியதான் நம்ம ஓரறிவுன்னு சொல்றோம். சரியா? அப்ப அது தொடு உணர்ச்சி. மெய் வாய் கண் மூக்கு அப்படின்னு நம்ம படிப்போம். மெய் அப்படின்னா அது தொடு உணர்ச்சியை குறிக்கக்கூடியது. வாய் அப்படின்னா 2வது நிலைக்கு வந்துருச்சு. அந்த தொடு உணர்ச்சியும் இருக்கும், வாய்ங்கிற இது இருக்கும். அப்போ கண், அப்போ 3வது கண் வந்துருது. சரியா? மெய் வாய் கண். அடுத்து மூக்கு, நுகரக்கூடிய ஆற்றல். அடுத்து மெய் வாய் கண் மூக்கு செவி, அறியக்கூடியது. இப்ப இந்த 5 இருந்தா 5 அறிவு. அப்ப 6வது மனம்ங்கிறது செயல்படுறதுனால நமக்கு 6 அறிவு அப்படின்னு சொல்றோம். சரி, இது இந்த 6ஐ சொல்றோம். அப்ப நம்ம ஓரறிவாகிய இந்த தாவரங்கள் எல்லாம் ஓரறிவு. அப்படி இல்லையா? தாவரங்களுக்கு ஓரறிவு. அந்த ஓரறிவு உள்ளதுக்கு ஞான இந்திரியம் இருக்கா, கண்ம இந்திரியம் இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி. கண்ம இந்திரியம்னா என்னது? கை கால் இதெல்லாம் நம்ம கண்ம இந்திரியத்துல படிக்கிறோமா இல்லையா? வாக்கு, பாணி, கால் இதெல்லாம் நம்ம கண்ம இந்திரியங்களை படிக்கிறோம். 5 உறுப்புகள். அப்ப இதெல்லாம் கை கால் எல்லாம் நமக்கு இருக்கு. ஆனா அது தாவரத்துக்கு இல்ல. அது நடக்காது, ஓடாது, அது ஒரு இடத்துல தான் நிற்கும். அப்ப அதுக்கு இருக்கா அப்படின்னா அதுக்கும் இருக்கு. சரியா? நமக்கு எப்படி இந்த 31 தத்துவங்கள் உடலா வருதோ, ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் எல்லாத்துக்கும் அந்த 31 தத்துவங்களும் உண்டு. சரியா? நமக்கு மனம் அப்படிங்கிறதுனால நம்ம அதெல்லாம் செயல்படுத்துறோம், செயலாகுது. அந்த விலங்குகளுக்கும் அந்த ஓரறிவு உள்ள தாவராதுகளுக்கும் அது இல்லை, இருக்கு. ஆனா செயல்படாம இருக்குது, சூக்குமமா இருக்கும். ஆனா செயல்படும், அது நம்ம அறிந்து கொள்வது இல்லை. இப்ப ஒரு செடி இருக்குது, அந்த செடிக்கு ஞான இந்திரியம் இருக்கா இல்லையா அப்படின்னா ஞான இந்திரியம் இருக்கு. எப்படி? ஞான இந்திரியம்னா அறிவு. அறிவு தானே, அறிவு கருவிகள். அறிவு நம்ம இப்ப எல்லாம் நம்ம பேசுறோம், கேட்கிறோம், பார்க்கிறோங்கிறதுக்கெல்லாம் அறிவு கருவிகள் ஞான இந்திரியம்னு சொல்றோம். ஆனா செடிக்கு எங்க ஞான இந்திரியம் இருக்கு? அதுக்கு எங்க கண் இருக்கு, எங்க காது இருக்கு, எங்க பேசுது அப்படின்னா அதுவும் செய்யுது, அது நமக்கு தெரிவதில்லை. இப்ப சூரிய ஒளி எங்க இருக்கு அப்படின்னு அதை நோக்கி போகுதா இல்லையா? அவன் போனா அது காலை வச்சுதானே போகணும். அப்ப அதுதான் காலா செயல்படும். அப்ப அது கண்ம இந்திரியம். அந்த காலு கையெல்லாம் அதான் செயல்படும். பிடிச்சு பிடிச்சு ஒரு இதுல அப்படி சுருண்டிக்கிட்டு அப்படி பிடிச்சு அடுத்ததுக்கு போகும், அப்படி வலது பிடிச்சு அப்படி தொக்கி தொக்கி போகும். அது கையும் காலுமாக செயல்படுது. அதுவும் கழிவுகளை வெளியேற்றுது. சரியா? அதுதான் அதுக்கு. அதுவும் நீர் பருகுது. அப்ப அதுக்கும் கண்மேந்திரியங்கள் இருக்குது. சரி, அப்ப ஞானேந்திரியங்கள் எங்க இருக்குது? இப்ப இருட்டுக்குள்ள ஒரு செடி நிக்கி, வெளிச்சம்னு ஒண்ணு எங்க இருக்குதுங்கிறத அறிந்ததுனாலதான் அது போகுது.
அப்ப அந்த ஒளியை நோக்கி போகுது, வளருது. அப்ப அந்த ஒளி இருக்கிற இடத்த தேடி இருக்குது. சரியா? எந்திரிச்சு போய் நம்மளை பாரி தேடுனதுன்னு நினைக்க கூடாது. அதுல இருந்துகிட்டே எந்த பக்கம் அப்படின்னு அது தன்னைத்தானே உணர்ந்து தேடி வந்திருக்குது. அதனால அந்த வெளிச்சத்தை பார்த்து அது வளரும். வீட்டில் செடி வச்சு பாருங்க, இருட்டு ஒரு ரூமுக்குள்ள ஒரு லேசா ஜன்னலை மட்டும் ஒரு சின்ன ஓட்டை போட்டு, சின்ன இல்லைன்னா ஜன்னலை அரை குறையா திறந்து வச்சு ஒரு செடி வளருங்க, அப்படி ஜன்னல் பக்கம் தான் திரும்பி போகும் அந்த செடி. அதுதான், இதனால பார்த்துருப்பீங்க. அப்ப அதுக்கு அந்த அறிவு இருக்குது. சரியா? இது ஞானேந்திரியம்ங்கிறதும் அதுல இருக்குது. அப்போ ஓரறிவுல இருந்து இந்த 6 அறிவு வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த 31 தத்துவங்களும் அது வேலை செய்யுது. சரியா? அப்போ 6 அறிவு உடையவை மட்டும்தான் மனம். அதனாலதான் இந்த 5 கூட மனத்தை வச்சு 6வது அறிவை நம்ம சேர்த்திருக்கிறோம். இந்த மனம் மேல போயிருச்சுன்னா 5 அறிவு தான் இருக்கும் அப்படிங்கிற கணக்குக்கு வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு தான் எண்ணிக்கையில வரும்போது, அறிவுல எண்ணும் போது இது 6 அறிவா எண்ணுதோ மனத்தை. சரியா? நம்ம அந்த கரணங்கள்னு வரும்போது கீழே இருக்க மனத்தையும் சேர்த்து எண்ணிக்கிடுதோம். அந்த கரணங்கள் 4 அப்படின்னு சொல்றோம். சரி, அப்போ இந்த மனம் அப்படிங்கிறதுல என்ன சொல்றாரு? அந்த கருவிகள் எல்லாம் அந்த கரணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஞானேந்திரியங்களோட சேர்த்து கூடுறதுனால இது நிகழ்காலத்தை, இந்த ஞானேந்திரியங்கள் எல்லாம் நிகழ்காலத்தை மட்டும் நம்மளுக்கு விளக்கக்கூடியது. ஆனா இந்த மனம், அந்த கரணம் அப்படின்னு சொல்றது முக்காலத்தையும் அறியுறது. அப்ப இந்த அந்த கரணங்கள் எல்லாம் புத்தி, அகங்காரம் இதெல்லாமே முக்காலத்தையும் அறியக்கூடியது. சரியா? அதனால இந்த மனமும் முக்காலத்தையும் அறியக்கூடியது. அதனால இத முக்காலத்தை அறியறதுனால மேல அந்த கரணங்கள் கூட கூட்டிக்கிடுறோம். நமக்கு இந்த அறிவுல பிரிக்கும் பொழுது கீழே வச்சு மனத்தையும் சேர்த்து 6 அறிவு அப்படிங்கிறதுல நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னு இந்த பாட்டுல சொல்றாரு. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், சரியா, பிரகிருதி, குணம், புத்தி, அகங்காரம், மனம், சரியா, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த ஆகிய 5 இப்படிப்பட்ட பாடல்ல இதுல சொல்லி இருக்குது. அப்போ இது எல்லாமே நமக்கு இந்த 24 தத்துவங்களை வச்சுதான் இந்த பாடல்ல நமக்கு வருது. சரியா? 31 தத்துவங்களை வச்சுதான். அதனாலதான் அருத்தி மிகும் கலை, காலம், நியதி, வித்தை, அராகம் இது அனந்த தேவரால இது பண்ணது. அடுத்து முக்குணங்கள். சரியா? அது அகங்காரம், புத்தி, சரியா, இது எல்லாமே நமக்கு அந்த கரணங்களா வரக்கூடியதா இருக்குது. அந்த கரணத்துல அந்த புத்தி, அகங்காரம் அதெல்லாம் வருது. மனம்ங்கிறது அதுல வரக்கூடியதா. ஆனா எண்ணும் போது கீழே வச்சு என்ற ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், சரியா, பூதாதி அகங்காரங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்றோம். அப்ப இந்த 31 தத்துவம் இதெல்லாம் மாயேயம். சரியா? இது தத்துவங்கள் தோன்றும் முறையை சொல்றாரு. இதுல 2 பேர் இருக்கிறாங்க, அனந்த தேவரும் ஸ்ரீகண்ட ருத்ரரும் இருக்கிறாங்க. அந்த ஸ்ரீகண்ட ருத்ரர் 24 தத்துவம் வரைக்கும், அந்த 7 வித்யா தத்துவங்கள் 7க்கும் அனந்த தேவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் இந்த தீட்சை எடுக்கும் பொழுதும் நம்ம என்ன சொல்றோம்? தீட்சை எடுத்து நம்ம வழிபாடு செய்யறோம் இல்லையா? அதுல முதல் தீட்சை எடுத்தவங்களுக்கு அதை சொல்றோம். சரியா? அந்த ஸ்ரீகண்ட ருத்ரர் தான் நம்ம ஆன்மாவை வழி நடத்தி செல்வார், கூட்டிட்டு போவார் அப்படின்னு சொல்றோம். விசேட தீட்சை அந்த சிவ பூஜை எடுத்தவங்களுக்கு அனந்த தேவர் அனந்த தேவர்னா அவருடைய சீடர்கள் என்ன பண்ணுவாங்க? நம்மளுடைய உயிரை அழைத்து செல்வார்கள் நம்மளுடைய காலம் முடியும் பொழுது. அப்ப அந்த ஞான தீட்சை எடுத்தவங்களுக்கு சதாசிவம் வருவாரு அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் அந்தந்த காலத்துக்குள்ள, சரியா, இப்ப நம்ம முதல்ல நம்ம சமய தீட்சை எடுத்து அந்த காலம் நம்ம அடுத்த தீட்சை சிவ தீட்சை எடுத்து நிர்வாண தீட்சை எடுத்து முக்தி அடைகிறதுக்குள்ள நம்மளுடைய காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா யார் வருவா? ஸ்ரீகண்டர் ருத்ரர் வருவார். சரி, யமன் வரமாட்டான். அதனால யமனை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. அதனால இந்த தீட்சை எடுத்தவங்களுக்கு பிள்ளைங்க இருந்தாலும் அவங்க காரியம் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. இறந்த பிறகு யமலோகத்துல இருக்கிறவங்களுக்கு தான் அந்த காரியம் செய்யணும். நம்ம எல்லாம் யமலோகத்துக்கு போறது இல்லை. அதனால நமக்கெல்லாம்
அந்த காரியங்கள் செய்யணும், ஒவ்வொரு வருஷமும் திதி கொடுக்கணும், ஒவ்வொரு அமாவாசைக்கும் கொடுக்கணும், வருஷத்துக்கு 3 கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. சரியா? அது யமலோகத்துல இருக்கிறவங்களுக்கு தான். ஏன் நம்மளுக்கு கிடையாது, அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, யமலோகத்துல இருக்கும்போது அந்த ஆன்மா துன்பப்படும், தாகமும் பசியும்னால துன்பப்படும். அதனால அவங்களுக்கு அந்த எள்ளும் நீரும் தான் நீராகவும் அன்னமாகவும் அது மாற்றி கொடுக்கப்படுது. அப்ப நம்ம செய்யணும். தீட்சை எடுக்காம நம்மளுடைய முன்னோர்கள் இருந்திருந்தாங்கன்னா அப்ப நம்ம கண்டிப்பா செஞ்சாதான் அந்த ஆன்மா சாந்தி அடையும். ஆனா நம்ம ஆன்மா அப்படி கிடையாது. தீட்சை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஆன்மா யமலோகத்துக்கு போவாது. அதனால நம்ம ஆன்மா துன்பப்படாது. நம்ம ஆன்மாவுக்கு அந்த துன்பங்கள் கிடையாது, மரியாதையாக நடத்தப்படும். ஏன்னா நம்ம எல்லாம் சிவபெருமானுக்கு ஆட்பட்டதால். அதனால சமய தீட்சை எடுத்தாலே நமக்கு என்ன பெருமை, சிவலோகத்துல இருந்து தான் வருவாங்க. இந்த அனந்த ஸ்ரீகண்டருத்ரர் தான் வருவார். விசேட தீட்சை இல்லைன்னா சிவ தீட்சை எடுத்திருந்தோம், அது எடுத்து நம்ம முக்தி அடையல, அதுக்கு முன்னே நம்ம காலம் முடிந்து விட்டது அப்படின்னா இந்த அனந்த தேவர் அவருடைய சீடர்கள் வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய உயிரை பக்குவமாக வழி நடத்தி செல்வார்கள். சரியா? அதனால நம்மளுக்கு எந்த துன்பமும் கிடையாது. அதனால அப்படிப்பட்டவங்களுக்கும் அவங்க பிள்ளைங்கள்லாம் காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க மறந்தாலும் கூட நமக்கு ஒரு இது பாதிப்பும் வராது. அதனாலதான் நம்ம கண்டிப்பா எல்லாரும் தீட்சை எடுத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த ஞான தீட்சை எடுத்திருந்தாலும் சதாசிவமூர்த்தி வருவாரு. வந்து அவங்க அந்த முக்தி காலத்துல நேரே பெருமானே வந்து கூட்டு போவார். இல்லைன்னா அந்த காலத்துல சதாசிவமூர்த்தி வந்து கூட்டிட்டு போய் அடுத்து ஒரு பிறவியை கொடுத்து அதுக்கு தகுந்த பிறவி. சரியா? அப்ப அந்த பிறவி எப்படி வாய்க்கும் அப்படின்னா, அந்த பிறவியும் நம்ம நல்லபடியா செய்து அதுல நின்று ஒழுகி அதுல சொன்ன விதிப்படி ஒழுகணும் அப்படின்னா சமய தீட்சை எடுத்திருந்தாலே அடுத்து பிரளயாகலரா பிறந்துருவோம். சரியா? நம்ம விசேட தீட்சை சிவ பூஜை செய்கிறவங்க அதுல நின்று சரியா செய்து ஒழுகுனாங்கன்னா அவங்க அடுத்து விஞ்ஞானகலரா பிறந்துருவாங்க. ஞான தீட்சை எடுத்திருந்தாங்கன்னா அதுல சரியா நின்னாங்கன்னா இப்பிறவியிலே முக்தி, அவங்களுக்கு அடுத்து பிறவியே கிடையாது அப்படிங்கிறத நம்ம இதுல பாக்குறோம். சரி, இப்போ நம்ம இது அடுத்த பிறவி நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பிரளயா கலரா பிறக்கிறோம், விஞ்ஞான கலரா பிறக்கிறோம், எப்படினாலும் பிறக்கத்தானே போறோம் அப்படின்ட்டு இதெல்லாம் லேசா நம்ம சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா சகலரா பிறந்தால் நமக்கு எத்தனை எத்தனை கோடி பிறவின்னு தெரியாது. எத்தனை கோடி பிறவியோ இன்னும் பிறக்கலாம். ஆனா பிரளயாகலரா பிறந்துட்டோம் அப்படின்னா அந்த லோகத்துல போய் இருப்போம். அந்த பிரளயம் நடக்கும்போது நமக்கு கண்டிப்பா முக்தியை கொடுத்துருவார். அப்ப அதுலதான் அந்த ஒரு பிரளயத்தோட முடிஞ்சிருது. சரியா? எத்தனை கோடி பிறவியோங்கிறது கிடையாது. அப்ப பிறவியினுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது. சமய தீட்சைக்கே நமக்கு அவ்வளவு ஒரு புண்ணியம் இருக்குது. இவன் விசேட தீட்சை வாங்கியிருந்தாங்க, சிவ பூஜை பண்றாங்க, அதுல நின்று ஒழுகுனாங்க, சரியா செஞ்சாங்க அப்படிங்கும்போது அவங்க விஞ்ஞானகலரா போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிறவியிலே முக்தி. அந்த விஞ்ஞானகலரா பிறந்தாங்கன்னா அந்த ஒரு பிறவிதான், அதுக்கடுத்து அவங்களுக்கு பிறப்பு கிடையாது. அப்போ இப்போ இருக்கிறோம், அடுத்து விஞ்ஞானகலரா போயிருந்தோம், அதுக்கடுத்து முக்தி முடிஞ்சு போச்சு. எவ்வளவு பக்கத்துல போயிட்டோம் பெருமான் பக்கத்துல. அதுக்குத்தான் இந்த தீட்சை. ஆனா இதை நிறைய பேரு தீட்சை எடுத்துடவே கூடாதுன்னு உறுதியா இருக்கிறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்குது. தீட்சை எடுக்கிறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா எவ்வளவு சொன்னாலும் அதுல புரிதல் இல்லாம இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தீட்சை எடுக்க வந்திருந்தாங்க குருமார், நம்மளை தேடி வாரார் குரு. ஆனாலும் அவங்களுக்கு அந்த கொடுப்பினைகள்லாம் இல்லாம தான் போயிருது. அதெல்லாம் அவங்க செய்த அந்த பழைய வினை தான். அது கழிஞ்சாதான் அந்த தீட்சை எடுக்கிறதுக்கும் அதுக்கு அனுமதி கிடைக்கும் பெருமான்கிட்ட இருந்து. அது எல்லா ஆன்மாக்களுக்கும் நமக்கு தெரிஞ்ச ஆன்மாக்களா இருந்தா அவங்களுக்கெல்லாம் அந்த வினைகள் கழிஞ்சு அவங்களும் தீட்சை எடுத்து பெருமானுக்கு ஆட்படட்டும் அப்படின்னு எல்லாரும் பிரார்த்தனை செய்யுங்க. இந்த தத்துவங்கள் எல்லாம் இதைத்தான் சொல்லுது. நமக்கு சும்மா நம்ம லேஸ்பட்ட காரியத்திலெல்லாம் நம்ம படிக்கல. இந்த படிக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடங்கள். பார்த்தா இது வந்து இப்படி தோற்றம் முதல் இப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். இதுல இருந்து இது தோன்றிச்சுது, இதுல இருந்து தோன்றிச்சுதுன்னு. தோன்றிச்சது மட்டுங்கிறது கிடையாது. அப்படி தோன்றிட்டு விட்டா என்ன பிரயோஜனம்? அதுக்கு என்ன காரணங்கிறது தெரியணும். அப்ப இவ்வளவு பேர் இதுல இவ்வளவு பேர் இருக்கிறாங்க. இந்த அனந்த தேவர் என்ன செய்யறாரு, ஸ்ரீகண்டர் என்ன செய்யறாரு, சதாசிவமூர்த்தி என்ன செய்யறாரு அப்படின்னு இந்த ஆன்மாக்களுக்காக அவ்வளவு வேலை செய்யறாங்க. இந்த ஆன்மாக்கள் எல்லாம் யாரு? சகலர், கலிசடைகள்.
நம்ம எல்லாம் களிசடைகள். களிசடைக்கு அவங்க பக்குவப்பட்டவங்க வந்து வேலை செய்யறாங்க, நம்மள அவ்வளவு பாதுகாப்பா பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் நம்ம தெரியாம இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. சரி, இதனுடைய தொடர்ச்சி எல்லாம் வரும் வகுப்புல பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். வாழ்த்தும் குறுமரபு வாழ்த்தும். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெட்பை குருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வை ஏரிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க, சீரடியாரெல்லாம் வான்முகில் வளாது வெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்தவம் வேள்வி மல்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரமரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில்வாமை மெய்கண்டான் சன்னதிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு ஆவடுதுறை வாழ் குரு நமச் சிவாய தேவன் சைலாதி மரபுடையோர் திருமரபு நீடூடி தலைக மாதோ. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்.